शिव 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 வைகாசி மாதம் 29ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பஞ்சமி தேதி வந்து ஆயுள் நட்சத்திரம் கடகராசின்னு சொல்லியிருக்காரு. ஓகேவா? லக்னம் சிம்ம லக்னம். இது வந்து இப்போ போட்டுக்கிறது கோச்சார கிரகங்கள். தம்பி வந்து ஆயுள் நட்சத்திரம் கடகராசி சொல்லியிருக்கிறாரு. இந்த ஆயுள் நட்சத்திரம் கடகராசிங்கிறது உங்களை பொறுத்த வரைக்கும் ஆயுள் புதனுடைய நட்சத்திரம். அந்த புதன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த ஜாதகத்தில் காலபுருஷ தத்துவத்துக்கு நமக்கு 3, 6ஆம் வீட்டுக்கு அடிக்கும். புதன்கிறது 3ஆம் பாவத்தை பற்றி யாராவது பேசுங்க. நாம் இன்னைக்கு 6ஆம் பாவத்தை பற்றி பேசலாம். அந்த புதன் சமீபத்தில் பார்த்தா போன மாதம் ஒரு மீட்டிங்கில் நம்ம பெருசாக நம்ம கூட ஒரு பாடலாம் பண்ணார். அந்த புதன் சில நேரங்களில் நமக்கு கடுமையான தண்டனை கொடுக்கும். சாதா தண்டனை இல்லை, சிறை தண்டனை கொடுக்கும். நம்ம அடிக்கடி சொல்லியிருக்கிறோம், இயற்கை சுபர் எதுவாக இருந்தாலும் உங்கள் லக்கணத்துக்கு அந்த கிரகம் கெடுதலை செய்வையானால், அந்த கிரகம் கெடுதலை செய்யக்கூடிய பொறுப்பை ஏற்கவேயானால் அந்த சம்மந்தப்பட்ட திசாபுத்தி காலங்களில் உங்களுக்கு கெடுதல் தான் நடக்கும். அப்படி பார்க்கும்போது இப்போ சமீபத்தில் ஒரு விச்சக லக்கணம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த விச்சக லக்கணத்துக்கு அந்த லக்கணம் புள்ளி வந்து பார்த்தீங்கன்னா அனுஷம். அப்படிங்க விச்சக லக்கணம் ஏறிய புள்ளி அனுஷ நட்சத்திரம். அனுஷத்துக்கு அதிபதி சனி உங்களுக்கு வந்து கேட்டையில் இருக்கிறார். அப்போ லக்கணத்திலே சனி இருக்கிறாரு. லக்கணம் மனுஷம், லக்கணத்துக்கு அதிபதி சனி லக்கணத்தில் இருக்கிறாரு. அந்த சனி புதனுடைய சாரத்தில் இருக்கார். அந்த புதன் இந்த லக்கணத்துக்கு 8ல் இருக்கிறார். எப்படி இருக்காரு? உங்களுக்கு மிதுனத்தில் இருக்கிறார். இப்போ ஜாதக அலங்காரம் சொல்லி கேட்டீங்கன்னாக்கா, நீங்கள் உங்களுக்கு எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி, 7ஆம் வீட்டுக்கு அதிபதி 8க்கு போனால், 7ஆம் வீட்டுக்கு அதிபதி 8க்கு போனால் 8ஆம் ஆதிபுடன் வலுவாக இருக்க பட்சத்தில் இவன் மனைவியை இவன் கொள்வார். சரி, ஆண் பெண் அப்படி வித்தியாசம் ஜாதகத்தில் கிடையாது. சும்மா பேசுறதுல பேசிக்கலாம். ஆணாக இருந்தாலும் இப்போ தான் நடக்கும், பெண்ணாக தான் நடக்கும். தருமபுரி சைட்லலாம் நிறைய பார்த்துருப்பார் முரளி. அம்மிகளில் தூக்கி போடுறோம், ஆட்டுக்களை தூக்கி போடுறோம். அப்போ என்ன இருக்குது? அந்த புதன் அங்கே இருக்கிறார் இப்போ ஜாதகத்தில். அப்போ லக்னாதிபதி என்னவாரு? லக்னாதிபதி இருக்கணும் இல்லையா? அந்த ஜாதகத்தில் அந்த லக்னாதிபதி செவ்வாய் கடகத்தில் நிச்சயமாக இருக்காரு. அவர் ஆயுள் நட்சத்திரத்தில் இருக்கிறாரு. புரிஞ்சுக்கிட்டாங்க? செவ்வாய் நீச்சம் வரலாங்க, ஆயுள் நட்சத்திரம் இருக்கிறாரு. அப்ப என்ன அர்த்தம்? உங்களை பொறுத்த வரைக்கும் ராசிநாதனும் லக்னமும் அந்த புதனுடைய சார்பு வந்து புதன் வந்து பார்த்தீங்கன்னா உங்க ஜாதகத்துல 8ஆம் பாவத்துல இருந்து 7ஆம் வீட்டுக்கு சுக்கிரன் இந்த ஜாதகத்துல 8ஆம் பாவத்தில் சேர்ந்து சனி திசை நடத்துறாரு. அவருக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஆயுள் கணமே கொடுத்துருக்காங்க. இது அப்படியே ஜாதக அலங்காரத்துல இப்படி படிச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும். அதே புதன் இந்த லக்னம் இங்க இருக்குது உங்க ஜாதகம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த புதன் வந்து நீச்சமாயிட்டார் வச்சுருக்கேன். இதே லக்கணத்துக்கு இப்போ புதன் நீச்சமாயிட்டார் என்ன ஆகும்? உங்களை பொறுத்த வரைக்கும் தண்டனை கிடைக்காது, நோய் கிடைக்கும். இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரே நேரத்தில் 2 பக்கம் பிறந்திருக்கிறாங்க. ஒருத்தர் போயிட்டாரு, ஒருத்தர் தண்டனை அனுப்பிட்டாங்க. இப்போ புதன் அப்படிங்கிற ஜாதகத்தில் உங்களுக்கு சிறை தண்டனையில் அந்த புதனானவர் ரொம்ப கடுமையான உத்தரவை கொடுக்குறாரு. ஏன்னா புதன் அங்கே நீதித்துறை சம்மந்தப்பட்ட கிரகமாக இருக்கு. புதனுக்கு பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் சம்மந்தப்பட்ட கிரகமாக இருக்கும். குரு சனி பார்த்தீங்கன்னா நீதிமானா இருக்கிறார். அந்த கடகராசியில் குரு உச்சம் அடைகிறார். ஸோ அதனால் உங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த நீதி சம்பந்தமான விஷயத்தில், இந்த கோர்ட் கேஸ் சம்பந்தமான விஷயங்களில் அந்த புதனை நீங்கள் படிச்சிருப்பார். அந்த புதனை பார்த்தீங்கன்னா தான் அவர் எந்த அளவுக்கு உங்களுக்கு எஃபெக்டாக இருக்காரு சமாச்சாரத்துக்கு முடிவு எடுக்கும்.
சரி, இப்போ விஷயத்துக்கு வரலாம். நமக்கு புதன் 6ஆம் பாவதியா இருக்கிறார். 6ஆம் பாவங்கிறது உங்களுக்கு தெரியும், நோய் நொடி ரணகுண ரோக பிடிப்படை சாரம் சொல்லும். இப்போ போன மீட்டிங்கில் நமக்கு விஜயன் பேசும்போது பார்த்தீங்கன்னாக்கா, அவர் கொஞ்சம் இடையில இந்த மருத்துவ ஜோதிடத்தை உள்ள வளர்ச்சிட்டே இருக்கிறார். இது தவறா சரியா அவர் சொல்றார். மூளைக்கு காரகம், மூளை நூல் சுற்றி இருக்குது அப்படிலாம் ஏதோ சொல்றார். இப்போ ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நோய் உற்பத்தி ஸ்தானம், நோய் உற்பத்தி ஆகக்கூடிய இடம் மூளை பொறுத்த வரைக்கும் 6ஆம் பாவம். 6ஆம் பாவதிபதி நட்சத்திராதிபதி உங்க அங்கத்துல எங்க இருக்கோ அங்கதான் நோய் முதல்ல துவங்குது. புரியுதா? 6ஆம் பாவம் நோய். ஓகே, 6ஆம் பாவதிபதி நட்சத்திராதிபதி இருக்காரு பார்த்தீங்களா, அது அந்த உடல் காரகத்தோட எந்த கிரகமா இருக்குதோ, எந்த அங்கமா இருக்குதோ, எந்த அவயமா இருக்குதோ அங்கிருந்து உங்களுக்கு நோய் ஸ்டார்ட் ஆகும். திருவள்ளுவர் அழகா சொல்லியிருப்பார், நோய் நாடி நோய் முதல் நாடி, அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பை சொல்லுமார். எப்படி? நோய் நாடி நோய் முதல். நோய் வந்துருச்சு, அது நோயை தெரிஞ்சுக்க, நோய்க்கான காரணத்தை கண்டுபிடி, அதை தணிக்கும் காலத்தை கண்டுபிடி, அதுக்குண்டான மருந்தை கொடு. அதான் ஸ்கேன் போக்குவரத்துலாம் போட்டோம். நோய் நாடி நோய் முதல் நாடி, அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பை சொல். அழகா சொல்லியிருக்கேன். அப்போ என்ன அர்த்தம் கூட பொறுத்த வரைக்கும் இப்போ என்ன பண்ணுறோம், அது கொஞ்சம் டீப்பாக வாய் நாடி வாய்ப்பை சொல்லுங்கிறார் இல்லையா, அது ஸ்கேன் பண்ணுறோம், அதுக்கப்புறம் எக்ஸ்ரே எடுக்கிறோம், அதுக்கப்புறம் மருத்துவம் பார்க்குறோம். அது எப்படி எந்த வகையில் கொடுத்தா எப்படி நோய் தணிக்கிறது, எந்த வகையில் கொடுத்தா அது நோய் தீரும். மாத்திரையாக கொடுக்கறதா, மருந்தாக கொடுக்குறதா, லிக்விடாக கொடுக்குறதா, சலைனா ஏற்றுறதா, குளுக்கோஸா ஏற்றுறதா, இதை கண்டுபிடிச்சி செய்யுங்க அப்படின்னு அழகா சொல்லிட்டார். அதை அப்படியே புளிப்பானி எடுக்கிறார். எப்படி புளிப்பானி எடுக்கிறாரு? புளிப்பானி சொல்றாரு, பாரப்பா இன்னும் 3 பகர கேளு. எப்படி? பகர்புதனும் குருவும் சனியும் வாத நாடி. பகர்புதனும் குருவும் சனியும் வாத நாடிங்கிறார். அது அந்த இடத்துல என்ன சொன்னான்னு கேட்டீங்கன்னா, உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறந்த மருத்துவம், சிறந்த ஜோதிடர், அல்லது சிறந்த ஜோதிடம், சிறந்த மருத்துவம், இதான் மேட்டர். அந்த மருத்துவம் தெரிஞ்சவங்க நமக்கு அந்த ஜோதிடம் தெரிஞ்சிருச்சுன்னு கேட்டீங்கன்னா, நோய் வரும் காலமும் தெரியும், நோய் தீரும் காலமும் தெரியும். அதான் சொல்றார், நோய் நாடி நோய் முதல் நாடி. இப்போ குருவும் சனியும் இவர் எப்படி படிச்ச குருவும் சனியும் வாத நாடி. எப்படி? சூரியனும் செவ்வாய், அதாவது பார்த்தீங்கன்னா சூரப்பா, அதாவது புற்கிரகமான சூரியனும் செவ்வாயும் பித்த நாடி. சூரியனும் செவ்வாயும் பித்த நாடி. அப்போ 3 விதமாக தான் பிரிக்கிறாங்க, வாத நாடி, பித்த நாடி, சிலேயத்துவ நாடி. அப்போ அந்த இடத்துல சந்திரனும் சுக்கரனும், பால்மதியும் சுங்கனும் சுபர் கிரகம், அது வந்து நோயை தீர்க்கக்கூடிய கிரகம் சொல்றாங்க. இப்படி பண்ணி சொல்றாங்க. இப்போ நோயை கண்டுபிடிச்சாச்சு, நோய் உருவாக்கக்கூடிய விதத்தை கண்டுபிடிச்சாச்சு, நோய் தீரும் காலத்தை நம்ம என்ன பண்ணோம்னா நாம கண்டுபிடிக்கணும். அப்ப என்ன, அது 6ஆம் பாவம், 6ஆம் பாவத்தில் இருக்கிற கிரகம், 6ஆம் பாவத்தில் கிரகம் நட்சத்திரம் தான் இது ஐடியா. அப்போ அந்த டைம் இது வரைக்கும் பாஸ் ஆகும். அங்கே கோச்சார கிரகம் வேணும் நமக்கு. இப்போ உதாரணத்துக்கு இப்போ தம்பி சொல்லியிருக்கிறான் சிம்ம லக்னம் அப்படின்னு சொல்லி, சிம்ம லக்னத்துக்கு 1, 2, 3, 4, 5, 6, 6ஆம் பாவம் என்ன மகர ராசி இல்லையா? சிம்ம லக்னத்துக்கு இந்த குழந்தை இப்போ பிறந்திருக்கு. 6ஆம் பாவம், 6ஆம் பாவத்துக்கு அதிபதி யார் இந்த ஜாதகத்துல? சனி என்ன இருக்காரு உங்களுக்கு? அனைவரும் பூரட்டாதிகள் இருப்பார். எங்க இருக்காரு? பூரட்டாதி. நான் டைம் ஆயிடுச்சு. இந்த பூரட்டாதிக்கு அதிபதி குரு எங்க இருக்காரு ஜாதகத்துல? இந்த ஜாதகத்துல 7, 8, 9, 10 இருக்காரு. குரு வந்து சூரியனோட சேர்ந்து இருக்கிறார். இப்ப அந்த குழந்தைக்கு என்ன நோய் வரும் உங்களுக்கு? சூரியனுடைய நோய் என்ன? சூரியன் என்ன மாதிரி நோய் கொடுப்பாரு? குரு எங்க இருப்பாரு? தலைக்குள்ள இருப்பார். அப்ப என்ன சொல்றது, குழந்தை தலை கொஞ்சம் சூடா இருக்கும், வெப்ப சம்பந்தமான அவங்களுக்கு தலை ஹீட்டா இருக்கும், தலை வலிக்கும், தலை கொஞ்சம் தலைக்கு என்ன தடவை விடுங்க. குழந்தைன்னு சொல்லியாச்சு. அப்புறம் ஜாதகத்தை சொல்லுங்க. ஜாதகத்துல நீங்க எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? அந்த குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி கண்டுபிடிக்கலாம் சார். எப்படி? நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரிதான், ஒரு ஜாதகத்துல அந்த குழந்தையானது குழந்தை கன்சீவாய் கன்ஃபார்ம் ஆன உடனே பாட்டை வந்து கீழே விழுவுறாரு, உடம்பு செல்லாம போகுது, வைத்தியம் பார்க்கறோம்னா அந்த குழந்தை ராகுசில பிறக்க போகிறாங்க. ராகுசில பிறந்தாச்சு, ராகுசில குழந்தை வந்துருக்கு வச்சுக்க, அப்ப யார் வைத்தியம் பார்க்கறேன்? பாட்டு வைத்தியம் பார்க்க. ஒரு குழந்தை கன்சீவ் ஆகுது, கன்ஃபார்ம் ஆகுது, கணவன் மனைவிக்குள்ள சண்டை வருது, 6 மாசம் கழிச்சு குழந்தைக்கு 6 மாசம் கன்சீவா இருக்கும் கிட்ட வர்றாங்க. அப்ப அதுல என்ன அர்த்தம்? அந்த குழந்தை சூரிய மகாதசியில பிறக்க போகுதுன்னு. அது தகப்பனாருக்கு ஆகாது. ஒருவேளை 9ஆம் பாவம் சூரியனுடைய வீடாகி 9ஆம் பாவத்துல சூரியனை இருந்து சூரியன் நடந்துச்சுன்னா அது அப்புறம் என்ன ஆகணும்? அப்புறம் நீங்க தான் முடிவு.
புரியுதா உங்களுக்கு? அப்படிங்கும் போது இந்த ஜாதகத்துல நமக்கு சிம்ம லக்னத்துக்கு இப்போ ஒரு குழந்தை பிறக்குது, அல்லது 12 வயசு ஆயிருக்கு, அல்லது 36 வயசு இருக்கு, அல்லது 48 வயசு இருக்கு. பின்ன அவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஜாதகத்துல சிம்ம லக்னம் ஏழு நட்சத்திரம் முக்கியம் இல்ல, சிம்ம லக்னத்துக்கு 6ஆம் பாவதி நட்சத்திரம் வேணும். அந்த 6ஆம் பாவாதிபதி இருக்கிற குரு இருக்காரு, யாரோட சேர்ந்துக்கான்னு பாருங்க, அல்லது அவரே பாருங்க. இப்போ மூளை நரம்பு சம்பந்தமான அல்லது தலை சம்பந்தமான நோயினோடு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. 100% கிளியர் ஆகும். ஆச்சா உங்களுக்கு? இப்போ 6ஆம் நோயை கண்டுபிடிச்சாச்சு, நோய் தீரக்கூடிய காலகட்டத்தை கண்டுபிடிச்சாச்சு. அப்போ அந்த கிரகம் இப்போ இந்த வைகாசி 29 எத்தனை நாளைக்கு காய்ச்சல் இருக்கும், எத்தனை நாளைக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னு கேட்டாங்கனாக்கா இன்னும் 2 நாளைக்கு இருக்குங்க, அதுக்கப்புறம் சரியா போயிடும். எப்படி? 29 வைகாசி 29 நாளைக்கு காலையில் 15ஆம் தேதி இதுக்கு விதத்துக்கு போயிடுவாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக் குணமாகுது. அது நீங்கள் பாடம் போட்டாலும் சரி, பரிகாரம் பண்ணாலும் சரி, நீங்கள் சிறந்த ஜோதிடர், நீங்கள் சிறந்த வைத்தியர், நீங்கள் சிறந்த பாடகர் தான் வேலை. அவர்கிட்ட போனேன் சார், கரெக்ட் பண்ணிட்டாருங்க. நான் சித்தந்தூர் போனேன், கோரகுருவை பார்த்தேன், அவர் சும்மா ஃபோன் பாதையில் ஊதுனாரு, சரியா போச்சு. இவர் நல்ல இப்போ பார்த்தா பண்டிட் மாதிரியே இருக்கார். இப்போ அடுத்த மாதம் கல்யாணம் வைக்க போகிறாரு, எல்லாத்துக்கும் அழைப்பு கொடுக்க போகிறாரு, எல்லாம் வண்டி அடித்து போயிடலாம். ஆனால் மறந்துடாதீங்கன்னா சொல்லி சிலர் தோற்றத்திலே அப்படி வித்வான் மாதிரியே இருக்கிறார். எங்க நிஜ வித்வானை காணாம, எங்க நாதஸ்வர வித்வான் காணாம இல்லையா? வந்துடுவார். அவரை நாதஸ்வர கச்சேரி வைக்கணும். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா சிம்ம லக்னமா போச்சு. ஒருவேளை கன்னி லக்னமா இருக்கு, இதை ஜாதகம் அப்படியே வச்சு லக்னம் கன்னியா இருக்கு. சரி, முதல்ல அந்த காரத்துவ குரோத்தை பார்த்துக்கலாம். முதல்ல பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தலை சம்பந்தமான தலை, ஒரு ஜாதகத்தில் லக்னம் தான் நமக்கு தலை. அந்த தலைக்கு அதிபதி யாருக்கும், தலையில இருக்க என்னென்ன வாயு, அதாவது அந்த லக்கணத்துல இருக்கக்கூடிய நட்சத்திரம் அல்லது லக்கணத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள், லக்கணத்தில் இருக்கக்கூடிய பாவகரங்கள் தலை சம்பந்த நோயை உருவாக்கணும். ஃபர்ஸ்ட் தலை வச்சு, அப்ப தலைமுடி, அப்ப தலைக்குள்ள இருக்கிற மூளை, அது 1ஆம் பாவம். 2ஆம் பாவம் எங்க இருக்குது உங்களுக்கு பொறுத்த வரைக்கும்? அது முகம், அப்புறம் கண்ணு, காது, மூக்கு, இதை சொல்லலாம். இது 3ஆம் பாவம் எங்க இருக்குது உங்களுக்கு பொறுத்த வரைக்கும்? அது கழுத்து, மூச்சு குழாய். அது நீங்க நகரட்டை பத்தி பேசுறது அப்புறம், நம்ம நோயை பத்தி பேசணும். கழுத்து, தோள்பட்டை, தோல் வலி. ஒரு ஜாதகத்துல 3ஆம் பாவத்துல ராகு இருக்கு, கோச்சாரத்துல ராகு இருக்கிற காலத்துல அவங்க அதிகபட்சமா நம்ம ஓட்ட வந்தோம்னா ஷோல்டர் பெயின் இருக்கும், கழுத்து வலி. அவங்க அந்த நட்சத்திரம் ஏறும். 4 மார்பு, நுரையீரல், போக்குவரத்து, மார்புக்குள்ள இருக்கிற லங்ஸ், நுரையீரல் சொல்ல முடியாது, அந்த மாதிரி ஒரு சமாச்சாரம். அப்ப என்ன, உங்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு பாவமும் ஒரு அவயத்தை குறிக்கிறது இல்லையா? அப்ப இது எங்க இருக்கு நம்மளை பொறுத்த வரைக்கும்? அப்ப சிம்ம லக்னம் முடியும். அப்ப கன்னி லக்னம் வந்துட்டோம். கன்னி பாவம் 6ஆம் பாவம், உங்களுக்கு ஜாதகம் காலபுருஷத்துக்கு 6ஆம் பாவம், அது நமக்கு முதல் பாவம். இப்போ நம்ம அடிக்கடி நம்ம மலர் கூட சொல்லியிருந்தேன். அதாவது கன்னி லக்னத்துல ஒரு ஜாதகத்துல சூரியன் இருந்தால் ஒரு டாக்டர், மருத்துவர் இல்லை, அவர் என்ன பண்ணுவாரு? அவர் பார்த்தீங்கன்னா மந்திரவாதி இல்லை, பாடம் போடுவாரு டாக்டர். இல்லை, அவர் கூப்பிட்டு ஒரு ஜாதகத்துல கன்னி ராசியில உத்தர நட்சத்திரத்துல சூரியன் இருக்கிற ஒரு ஜாதகர் ஒரு நோயாளியை பார்த்து அவர் கையை தொட்டு தோல் மேல கை போட்டு கூடிய சீக்கிரம் குணமாயிருங்க அப்படின்னு சொன்னா குணமாயிருக்கு. கைரேகை சாகசத்துல அந்த ஆயுள் ராகியம், புத்திய ராகியம், ஒரு ட்ரையாங்கிள், ஒரு ஆங்கிள், ஒரு முக்கோணம் தொட்டுச்சுன்னு கேட்டீங்கன்னா அவரும் பார்த்தீங்கன்னாக்கா அவரு சாஸ்திர ரீதியா அவர் பரிகார செம்மல், அவர் கையில கொண்டு காசு கொடுத்தாலும், அவர்கிட்ட வைத்தியம் பார்த்தாலும் குணமாயிருக்கு. பரிகாரம் பண்ணாலும் குணமாயிருக்கு, காசு கொண்டு கொடுத்தா செப்ஸ் ஆயிருக்கு. அப்ப என்ன அர்த்தம்? உங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க கல்வி இருக்குது, அந்த மாதிரி இருக்கிறாங்க, கல்வி இல்லை, இந்த மாதிரி இருக்கிறாங்க. ஒரு ஒற்றை தலைவலி ஒரு பொண்ணுக்கு கிட்டத்தட்ட 6 வருஷமா ஒத்த தலைவலி வந்துச்சு. என்கிட்ட கேட்டாங்க, ஆமாங்க தலைவலி இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு ஒரு வைத்தியம் பார்க்கறதுக்காக சேந்தமங்கலம் நடுக்கோவையில் அனுப்பிச்சேன். அங்கே போங்க அப்படின்னாரு. அவன் ரூம் போட்டு வச்சு அவர் காலையில் வர சொல்லிட்டார். காலையில் போனாங்க. அவர் காட்டுக்குள்ளே போனவர் ஏதோ தலையெடுத்து வந்தார், நல்லா கசுக்குனாரு. 2 காதில் விட்டுட்டு அந்த இலையில காதுக்குள்ளே வச்சு அடைச்சிட்டு போங்கன்ட்டான். இவர் எனக்கு அங்கேருந்து ஃபோன் போட்டு சொல்ல, என்னங்க வைத்தியம்? நான் டாக்டர் நினைச்சா வைத்தியம் பார்க்க சொன்னா இப்படி என்னமோ தலையில ஊற்றிட்டு போயிட்டாரு. என்ன சொன்னாரு? 3 நாளைக்கு அவர் பார்க்க சொன்னாருங்க. இப்போ ரூம் போட்டு தைச்சி 3 நாள் கழிச்சு பேசலாம் அப்படின்னு. அந்த பொண்ணு அந்த ஃபர்ஸ்ட் டைம் கிட்டத்தட்ட தலைவலி பயங்கரமா துட்டா எடுத்து கட்டிக்கிட்டு கத்திட்டு இருக்கோம். தலைவலி தாங்க முடியாது, டென்ஷனா இருக்கிற அந்த பொண்ணு இப்போ அந்த மருந்து ஊற்றுறது துப்பாடு 10 மணிக்கு அன்னப்பூர்ணா ராஜ்யம் படுத்து தூங்குது 4 மணி நேரம் தூங்குது. அவருக்கே ஆச்சரியம். ஏன்ட்ட வந்துட்டார் பக்கத்தில் ஆஃபீஸ். சார் நல்லா சார், பரவாயில்ல சார், தூங்குது. என்ன சார் அது? அவர் என்ன சொன்னாலும் சரி,
5 மணிக்கு அடுத்த நாள் காலையில் போகிறோம், அதே மாதிரி பண்ணுறாரு. 3 நாள் போகிறோம், அவ்வளோதான் வரவானு. கிட்டத்தட்ட 6 ஆண்டு காலமாக சூரியசேன் 6 ஆண்டு காலமாக இருந்த அந்த நோய் நாம் ஏன் அவரை போய் பார்க்க சொன்னோம்னா, அந்த சூரியசி முடியறதுக்கு இந்த 15 நாள் தான் இருக்குது. அப்போ இவ்வளோ கஷ்டத்தை கொடுத்த சூரியன் நல்லது செய்வார் இல்லையா, செய்வார் நமக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால அவர் சாதாரண வைத்தியத்தை அனுப்பணும். அவரும் சாதாரணமாக தான் பார்த்தாரு. 7 நாளில் குணம் ஆயிடுச்சு. அவர் டாக்டரா, நான் டாக்டர். அப்புறம் பணம் கொடுத்தாரு, 10,000 ரூபா காசெல்லாம் கொடுத்தாரு. அவர்கிட்ட பண்ணி கொடுங்கன்னா சண்டை கொண்டாரு. எவையா அவனுக்கு சொல்றது, காசு கொண்டு கொடுத்து நாம வாங்க அது வந்து. ஸோ அதனால உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இப்போ என்ன நோய் வரும் காலம் தெரிஞ்சு போச்சு, நோய் தீரும் காலம் உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. ஏன் பரிகாரம் பண்ணுங்க, ஜாலியாக பண்ணுங்க, சக்சஸ் ஆனவங்க. அப்போ என்ன இருக்குது, ஒவ்வொரு காரகத்துவ பிறகும் ஒரு நோயை உருவாக்கி. சரி, அடுத்து சிம்ம லக்கணம் இருக்கு. சிம்ம லக்கணம் பார்த்துட்டோம். கன்னி இலக்கணத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 6ல் சனி இருக்கிறாரு. கன்னி இலக்கணக்காரங்க வராங்க. கன்னி இலக்கணத்தில் அந்த சனி பூரட்டாதி நட்சத்திரம் இருக்கிறாரு. இப்போ கன்னி இலக்கணத்துக்கு 9ஆம் பாவத்தில் அந்த குரு இருக்காரு, அதே சூரியனோட சேர்ந்துருக்கிறார். இப்போ 9ஆம் பாவங்கிறது என்ன உங்களுக்கு, அந்த உடல் அவயத்தில் எந்த பாகம்? 9ஆம் பாவம் இடுப்பு தொடை. அதாவது பார்த்தீங்கன்னா உங்களை பொறுத்தவரைக்கும் தொடை சொல்கிறேன், இடுப்பு தான் மேக்ஸிமம். இது பெண்களாக வராங்களா ஆண்களாக வராங்களா பார்க்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு தப்பை போட்டு போய், பெண்களுக்கு பின்னாடி கொஞ்சம் பட்டாக்ஸ் வந்து பெருசா. சரி, நான் எதுக்காக இப்படி பகவான் வச்சிருக்கிறார்? அவங்க நோக்கம், அடிப்படை நோக்கம் என்ன அவங்க கேட்டீங்கன்னா, பெண்களுக்கு கருப்பை இருக்கு. ஒருவேளை வயிற்றுல அந்த கொழுப்பு கட்டி சேர்த்து வயிறு அவங்களுக்கு பெருசாகி போச்சுன்னா அந்த கருப்பக்கூடிய சமாச்சாரத்தை நிப்பாட்டிடுவார். ஒரு குழந்தையை உருவாக்குறதுக்காக அவங்க அந்த கொழுப்பு கொண்டு பின்னாடி வச்சு அவங்களுக்கு பின்னாடி வந்து பெருசு பண்ணி போறாரு, வயிறு சன்னமா பண்ணிடுறாரு. ஆண்களுக்கு கருப்பை கிடையாது, அதனால தொப்பை போட வச்சிடறாங்க. ஜாலியாக நடந்து போங்க முடிஞ்ச அளவுக்கு. எங்க வந்து பாத்தீங்கன்னா ஏன் அப்படி இருக்குது? இதை வந்து நீங்க குறைக்கிறதுக்கு வாக்கிங் போனாலும் ஜாக்கிங் போனாலும் இவ்வளவுதான். சாப்பாடு போட்டு சும்மா சொல்லிட்டே இருக்க வேண்டியதான். நீங்க தலைகள் மூச்சு பயிற்சி கொடுங்க, அது என்னமோ பண்ணுங்க. ஆனா உங்க ஜாதகத்துல லக்னாதிபதி குரு உங்களுக்கு பாதக ஸ்தானத்துல இருந்தா நீங்க உரப்பாதான் இருப்பீங்க, நீங்க குண்டாதான் இருப்பீங்க. உடம்ப குறைக்க முடியாது, குறைச்சிங்கன்னா மூச்சு திறல் வந்துடும். இந்த 9ஆம் பாவம் இந்த பெண்ணா வந்துச்சு கேட்டீங்கன்னா உங்களுக்கு டெலிவரி காம்ப்ளிகேட்டடா போயிடும். ஒருவேளை கன்சீவான பொண்ணா வந்தா இல்ல உங்களுக்கு பாத்தீங்கன்னா அப்டாமினல் பெயின், உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அடிவயிறு வலி வரலாம், ஆஸ்டர்மேட்டிக் ப்ராப்ளம் வரலாம். ஆண்கள் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, இங்கே கீரைகளை உருவாதையா, இடுப்புல மூழ்கி போயிடும், ஜாக்கிரதை. ஆனால் நம்மகிட்ட வந்துட்டாரு, அவர் வந்தவொடனே இதான் கேட்டு இருக்கிறீங்களா? ஆமாப்பா. இப்போ 9ஆம் பாவத்துக்குரிய அந்த நோய் அந்த கிரகத்தினுடைய காரகத்தை மையமா வச்சு அது பெருசாகும். அந்த காலங்கிறது அதுக்கு அவர் தான் 2 நாளைக்கு மாத்திரை சாப்பிட்டீங்கன்னா 5 நாள் சாப்பிட்டு 2 நாள் சாப்பிடுறது சரியா இருக்கும். சரி, அதுக்கப்புறம் துலா லக்னம், காத்து ராசி. இந்த துலா லக்னத்துக்கு 6ஆம் பாவம் வந்து மீன ராசியா வரும். மீனத்துல ராகு இருக்கிறார். ராகு எங்க இருப்பாரு? 2, 4, 6, 8 ரேவதியில் இருப்பார். ரேவதி கிட்ட விட்டார், ரேவதியில் இருப்பார். அப்ப ரேவதி பொருளுடைய நட்சத்திரம், இங்க பார்க்கறது பொருளுடைய நட்சத்திரம் ஆயிரம். அப்ப அவரும் புதன், இவரும் புதன், துலா லக்னக்காரர். அப்ப என்ன உங்களை பொறுத்த வரைக்கும் புதன் வந்து தோல் சம்பந்தப்பட்ட நரம்பு சம்பந்தமான வியாதி வரும். சூரியன் புதன் அந்த தோல் சம்பந்தமான சமாச்சாரம், சூரியன் குரு உங்களை பொறுத்த வரைக்கும் கல்லீரல் சம்பந்தமான சமாச்சாரம். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சூரியன் குரு 6ஆம் பாவத்தில் இருக்கிறாரு. அவர் எந்த மாதிரி பிரச்சனை வருவாரு அவர் ஜாதகத்துல? 6ஆம் பாவத்துக்கு என்ன உங்களுக்கு காலபுருஷ தத்துவத்துக்கு உங்களுக்கு துலா ராசிக்கு 6ஆம் பாவம் மீன ராசி ஆகும். அப்ப என்ன அர்த்தம் அவருக்கு? அதாவது பாத்தீங்கன்னா நீர் சத்து குறைவாக இருக்கும், நீர் சத்து குறைவாக அடிக்கடி டயர்டாகிட்டே இருப்பார். ரொம்ப சிரமமா இருக்கு அவரை பொறுத்தாரு. சில வழக்குகளை சந்திக்க வேண்டியதா இருக்கும், நல்லா சோர்வா இருப்பார் அவரை பொறுத்தாரு. தண்ணி நிறைய கொடுங்க, ஜூஸ் நிறைய கொடுங்க. அந்த நீர் சத்து குறைஞ்சி போச்சுன்னா தோல் வறண்டு போயிடும், வெடிப்படிப்பா. அதனால அந்த புதன் வர தோல் எல்லாம் வெடிப்பு. இப்போ வைத்தியம் என்ன உங்களை பொறுத்த வரைக்கும் ஜாதக ரீதியாக அவருக்கு அது மருத்துவம் தான் பார்க்கணும், டைம் சொல்ல முடியாது நம்மளை பொறுத்த வரைக்கும். அப்போ அந்த டைம் அந்த வைகாசி மாசத்துக்கு பிற்பாடு நீங்க பார்க்கக்கூடிய டாக்டர் சிறப்பான இடத்துல அதுக்கப்புறம் சரியா இருக்கும். சரியா சொல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா விருச்சிக ராசி வர்றாரு. விருச்சிக ராசிக்கு 6ஆம் தேதி அவரே தேசம் இல்லையா? தேசத்துல யார் இருக்கார்? செவ்வாய் இருக்கார். 6ஆம் தேதி செவ்வாயினுடைய நட்சத்திரம் இருக்கார். செவ்வாய் அஸ்வினியில் இருப்பான், 11ஆம் அஸ்வினிக்கு கேது. அப்ப ஜாதகத்துல வந்து அஸ்வினிங்கிறது
அந்த விருச்சிக ராசிக்காரங்க 10% வந்து அவங்க செவ்வாயினுடைய, அதாவது எலும்பு சமாச்சாரம், ரத்தம், ரத்த ஓட்டம், ரத்த அடைப்பு, உயர் ரத்த அழுத்தம், தாழ் அழுத்தம், இந்த சமாச்சாரம் செவ்வாய் அவர் வருவாங்க. அவங்க வந்தவொடனே கேட்டுக்கலாம், செவ்வாய் ஆர்வம் இருக்காரு, கொச்சா ரீதியாக ஆர்வம் இருக்காரு, அவர் உயர் ரத்த அழுத்தம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது, நீங்க டாக்டர் போய் மருத்துவம் பார்த்துக்க, அதுக்கு மருந்து சாப்பிடுங்க, குணவாய்ப்புன்னு சொல்லலாம். ஏன்னா அவருக்கு வைத்தியர் அவரே தான், அது சாப்பிட்ற சாப்பாடு தான், அது வைத்தியம் கிடையாது. இந்த விருச்சிகனுக்கு அதிக செவ்வாய் அல்லவா, அவர் தான் ஆள் இருக்காங்க, கேது இருக்காங்க. அப்ப என்ன மருத்துவம் பார்க்கலாம்? மலர்கிட்ட தான் போகும், மலர் மருத்துவம் பார்க்கணும். மலர் மருத்துவம் தானே உங்களுக்கு? மலர் இவங்க பேர் ஹோமியோபதி. சரி சரி, அது பிஎஸ்எம்எஸ் ஹோமியோபதி, அதுல தான் மலர் மருத்துவமா இருக்கு. ஓகே, பிஹெச்எம்எஸ். ஆமாம், பேச்சுலர் ஆஃப் ஹோமியோ சர்ஜரியா அது இல்லை. சரி, அப்ப என்ன அர்த்தம்? அந்த பாப்பா பொறுத்த வரைக்கும் இந்த பாப்பா பாத்தி நம்ம மலரும் அவங்க வைத்தியத்தை கத்துக்கிட்டாங்க. அதனால உங்களுக்கு அது மாதிரி உயர் ரத்த அழுத்தம் சிப்பா நிச்சயமா இருக்கு வச்சுக்கேன். அது வந்து லோ பிபி, லோ ப்ரெஷர் சொல்லுவோம், லோ ப்ரெஷர், ஹை பிபி. ஹை பிபி உள்ளவங்களுக்கு அது பல விதத்தில் வரலாம். இப்போ புதன் வந்து இருக்குது, இந்த புதன் என்ன அர்த்தம்? அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கரை அதிகமாக இருக்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா அது ஒரு ப்ரெஷருங்கிறது பல விதத்தில் வரலாம். கொழுப்புனால வரலாம், குருனால வரலாம். ரெண்டாவது சர்க்கரை வியாதினால வரலாம். மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரத்த ஓட்டம் சீராக இதெல்லாம் வரலாம். இது 3 ஐட்டம். இது நோய் நாடி நோய் முதல் நாடி அதை கண்டுபிடிக்கும். அது கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கு வந்து வைத்தியம் நீங்களே பண்ணிக்கணும். மருந்துங்கிறது குறைக்கும், அவ்வளோதான், குணப்படுத்தும். ஏன்னா விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உயர் அழுத்தம் சம்பந்தமான நபர்களுக்கு வருவாங்க. சரி, இது வந்து இப்போ கோச்சாரமாக சொல்றவங்களுக்கு கொடுத்தாங்க. ஜாதகத்துல நீங்க எடுத்துக்க. இப்போ செவ்வாய் இருக்கிறார், விருச்சிக லக்னக்காரர் வந்தாலும் நீ கேளுங்க அவர்கிட்ட. சும்மா அவர் ஜாதகம் ஏதாவது இந்த லக்ன ராசியாக இருந்தாலும் சரி, அது கேட்டீங்கன்னா அவர் என்ன பண்ணுவாரு? கரெக்டாக அவங்க சொல்லிடுவாங்க. ஆமா சார், வைத்தியம் பார்த்தேன், டாக்டர்கிட்ட போனேன். சரி, அப்புறம் தனுசு லக்னக்காரர் வரேன். தனுசு லக்னத்துக்கு 6ஆம் பாவம் என்ன உங்களுக்கு? இங்க யாருக்கா? சூரியன், குரு, சுக்கிரன், புதன் எல்லாம் இருக்கிறாங்க. இப்ப தனுசு லக்னத்துக்கு 6ஆம் இடத்துக்கு சுக்கிரன் 6ல இருக்கு. அந்த சுக்கிரன் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னாக்கா அவர் நம்ம விஜயநகர் சொன்னார், ஒரு ஜாதகத்துல லக்கத்துல சுக்கிரன் சக்கரை வியாதி வரும்னு சொன்னார். எனக்கு லக்கத்துல சுக்கிரன் வரல, 4 மணி நேரம் வரும்னு நினைக்கிறேன். மாத்திரை போட்டேன். அப்ப என்ன அர்த்தம்? அந்த சுகர் கம்ப்ளைண்ட் அவன் சொல்றான். இப்போ ஒரு ஜாதகத்துல சுக்கரன் இருந்தால், சுக்கரன் வலுவா ஸ்ட்ராங்கா இருந்தா கண்டிப்பா அவருக்கு சக்கரை வியாதி வரும். சுக்கரனும் செவ்வாயும் சேர்ந்து இருந்தா அவருக்கு பிபி வரும், சுகரும் வரும். சுகர்னால பிபி வரலாம், அல்லது பிபினால சுகர் வரலாம். ரெண்டுக்கு மாத்திரை சாப்பிடும். இது நம்ம வந்து வாழ்வியல் மருத்துவம். நம்ம வந்து பாத்தீங்கன்னா சாப்பிடக்கூடிய சாப்பாடு போக்குவரத்து மூலியமா குறைச்சிக்கலாம் சௌகரியம். அப்ப என்ன அர்த்தம்? அவரை பொறுத்த வரைக்கும் சுகர் கம்ப்ளைண்ட்னால வந்துருக்கலாம். அதனால அந்த சூரியன் அங்கே இருக்கிறதுக்காக புண்ணு ஏற்பட்டுருக்கலாம், காய போக்குவரத்துலாம் ஏற்பட்டுருக்கலாம். இதனால நம்மகிட்ட வரலாம். இந்த மாதிரியான சமாச்சாரம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு. அந்த திசாப்தி காலகட்டத்தில் இப்போ ஜாக்கிரதையாக இருக்கும். மருத்துவம் பார்த்துன்னு சொன்னோம். அந்த பிபி சுகர் உங்க கண்ணில் காணிச்சுன்னு கேட்டீங்க, இப்பயே செக் பண்ணி வச்சுக்க. 50 வயசு ஆயிடுச்சா, செக் பண்ணி வச்சுக்க சார் சொல்லி. ஏன்னா அந்த இடத்துல ராகு இருக்கிறாங்க. தனுசுக்கு 4 ராகு, தனுசுக்கு 4 ராகு வந்து இதயம் சம்பந்தமான பிரச்சனை உருவாக்கி கொடுப்பாங்க. தேவதை இருக்கார், பரவாயில்ல. இருந்தாலும் கூட ஒரு பொறுத்தாருக்கும் அந்த ராகு தொற்றான கிரகம் வந்து பண்ணிங்கன்னா அவருடைய ஜாதகத்தில் 4 ராகு இருந்தா அவர் இதய சம்பந்தமான பிடிப்படையில் வருவாரு. அதுக்கு மருத்துவம் பார்க்க வேண்டிய சூழல் இருக்கும். மகர ராசிக்காரங்க, மகரத்தில் திருமணம் இருக்கிறாங்க. இந்த மகரம் திருமணத்தில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னாக்கா பெரும்பாலும் அந்த சூரியன் அந்த மகரத்துலையும் அல்லது சந்திரனுடைய சார்ந்தது கேட்டீங்கன்னா பொழுது சளி பிடிச்சிட்டு சளியே தீராது. சளி வந்து கபம் மாதிரி சளி தீராதவங்க கொடுத்தாரிக்கும். அப்போ அவங்க சூடான சாப்பாடு பார்க்கணும். ஆனால் இந்த ஜாதகத்தில் மகரத்துக்கு 6ஆம் பாவம் சொல்லும்போது மிதுனவர், மிதுனவர் காற்று ராசி. எங்கள் திருவாதிரை ராகு இருக்கிறார். இந்த ராகுங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் 6ஆம் பாவம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா இந்த உங்களுக்கு ஒரு அப்டாமின் அடிவயின்னு சொல்லலாம், ஜனநயங்கள் சொல்லலாம், விந்தணுகளின் உற்பத்தி, அணுக்களுடைய கெப்பாசிட்டி சொல்லலாம், அதே மாதிரி பிரசவத்தையும் சொல்லலாம் ஜாதகம். அப்போ பார்த்தீங்கன்னா 6ஆம் பாவத்தில் வரக்கூடிய ஒரு ஜாதகம் காற்று ராசியாக இருக்கிற காரணத்தினால வைரல் ஃபீவர்ஸ், அவளுக்கு காற்று வழியாக பரவக்கூடிய எல்லா நோய்களும் இம்யூனிட்டா தாக்கம் இருக்கு. அப்ப என்ன அர்த்தம்? தண்ணீர் தோஷம், தண்ணீர் தாண்டல் இருக்கிறாங்க. அங்க போன அவர் கூட இருந்தா அவர் கூட வந்துச்சுக்கிறாங்க. இவங்க இந்த இடத்துக்கு போனாங்க, இந்த நோய் எனக்கு வந்துச்சுனாங்க, வைரல் ஆகிடும். எப்போ அந்த ஒரு ஃபீவர் சூரியன் குரு அல்லது சூரியன் சனி ஒரே டிகிரியில ஒரே நேரத்தில் சந்திக்கிற நேரத்துல அந்த காற்று ராசியா இருந்தா காற்று மூலியமா நோய் வருது, அந்த நீர் ராசியா இருந்தா தண்ணி மூலியமா வருது, நில ராசியா இருந்தா பொறுத்த வரைக்கும் மொத்தம் கூட விசேஷங்களை பழகும் போது வருது. இது காற்று ராசி. சூரியன் குரு சேர போறாங்க, அடுத்த வருஷம் சேர்றாங்கன்னு வச்சுக்கேன். அப்ப மிதுன ராசிக்காரங்களுக்கோ அல்லது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மகர ராசிக்காரங்களுக்கோ அந்த வைரல் ஃபீவர், அதாவது புதுசா ஒரு ஃபீவர் அவங்களை வந்து அட்டாக்.
இப்பயே சொல்லிக்கலாம், அடுத்த வருஷம் பிரமாதமான ஃபீவர் வரப்போகுதுங்க, இப்போ ஜாக்கிரதையாக இருங்க. அது ஃபீவர் கண்டுபிடிக்க முடியல, என்ன சொல்லுவா ஜாதகத்தை, டாக்டர் என்ன சொல்லுவார், அது மர்ம நோய், தெரியாதுங்க என்னன்ட்டு. அப்போ என்ன பண்ணுவார் அவர், 8 வருஷத்துக்கு ஒன்றா கொடுத்து 3 நாளைக்கு சாப்பிட வச்சு 4 நாள் தான் ஊற்றிக்க மாத்திரம், அது சாதாரணமாக அனாசி கொடுத்த மாதிரி சிறப்பு. இப்போ நோய் நாடி நோய் முதல் நாடி. இப்போ காற்று ராசி எந்த வகையாக உங்களுக்கு வருது. இப்போ நமக்கு வந்து இந்த கொரோனா வந்துச்சு. இப்போ சூரியன் குரு சனி 3 சேர்ந்த கூட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் எடுத்துச்சு. ஓகேவா? அதுக்கப்புறம் கும்பராசி வராங்க. இப்போ கும்பத்தில் சனி பகவான் இருக்கிறார். இப்போ அந்த கும்பராசிக்கு 6ஆம் பகவான் கடகத்தான் சந்திரன் இருக்கார். சந்திரன் தான் ஆயுதத்தில் இருக்கார், குருவனை சார்ந்திருக்கார். இப்போ இந்த கும்பராசிக்காரர்களுக்கு அந்த சந்திரன் அப்படிங்கிறது மனோசம்பந்தமான ஒரு சமாச்சாரம். பெரும்பாலும் கும்பராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ பர்சன்ட் இன்னைக்கு நம்ம மனக்குழப்பத்தில் இருப்பாங்க. மனக்குழப்பம் அல்லது மன உளைச்சல் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் யாரு அந்த ஆயிரத்தில் புதன் இருந்தா அல்லது சந்திரன் ஆயிரத்தில் இருந்தா. இப்போ குணப்பூசம் இருக்கிறாரு, பூசம் இருக்கிறாங்க. பூசத்துக்காரங்க கணவன் மொழிக்குள்ள சண்டை இருப்பாங்க. இப்போ பர்சன்ட் கும்பராசிக்காரங்க பூசத்தில் உங்களுக்கு லக்கணத்தில் சனி இருக்கிற காரணத்தினால 8வது அந்த சனி பார்க்குற காரணத்தினால அந்த பூச நட்சத்திரமா அவங்க இருக்கிற பட்சத்தில் கணவன் மொழிக்குள்ள கருத்து வேறுபாடு சண்டை சச்சரவு ஒரே ஒன்றா இருப்பாங்க. 4 நாளைக்கு பேச மாட்டாங்க. இன்னும் அவங்க பிரியாணி சமைச்சா கூட பேச மாட்டாங்க. ஸோ அதனால குழப்பம் தான் இருக்கேன். இப்போ அது வந்து அவங்க என்ன பிரச்சனைக்காக வராங்க, அவனுக்கு எதனால நோய் வந்துருக்குது, மனசால நோய் வந்துருக்குது. இதனால அவங்களுக்கு பல பிரச்சனை குடும்பத்தில் ஃபேமிலியில அது மனம் தாங்க முடியாம இளைய மனசுக்காரங்க சந்திரன் நீச்சமாக இருந்தா, அவங்களோட சந்திரன் நீச்சமாக இருந்தா இளைய மனசுக்காரங்க இருக்கிற பட்சத்தில் அவன் கம்மிங் டு சூசைட். ஏன்னா கும்பத்துக்கு வந்து 2 ராகு இருக்காரு, கம்மிங் டு சூசைட் ட்ரை பண்ணுவான். ஸோ இருக்கலாமா போயிடலாமா அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாங்க. ஒருவேளை நடத்தின திசா ஊற்றி அந்த கும்பல் இருக்கிறதுக்கு 12 இருந்தாலும் கேட்டீங்கன்னா போயிடுவாரு. அப்புறம் காப்பாற்றுறது ரொம்ப பொறுப்பு. 3, 8, 12. இப்போ காலையில் ஒரு பொருத்தம் பார்த்து கல்யாணத்தில் நிச்சயம் மட்டும் தான் வந்தேன். அதில் ஒருத்தர் கேட்டார், இதுக்கு முன்னாடி சக்தி குருட்ட தாங்க பொருத்தம் பார்த்தேன், அவர் வந்து சரின்னு சொல்லிட்டாரு, அப்புறம் இன்னொருத்தர் சரியில்லைன்னு சொல்லிட்டாரு, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? சொல்லாமல் கேட்டுருந்தா கூட நானும் சொல்லிவிட்டேன். இதை 3ஐயும் சொல்லிவிட்டு கேட்டீங்கன்னா என்ன பண்ணுறது? நீங்கள் போயிட்டு சாயங்காலம் வாங்க, இப்போ டைம் சரியில்லைன்னு. 9 மணிக்கு 9 to 10 செவ்வாய்க்கிழமை டைம் சரியில்லை, யாரும் சொல்கிறது கொஞ்சம் கோளாக தான் இருக்குது, நீங்கள் 3:30 மணிக்கு வாங்க, கரெக்டாக சொல்கிறேன். அது ஜாதகம் கரெக்டாக இருக்குது, ஜாதகம் கரெக்டாக இருக்குது, பொருத்தம் சரியாக இருக்குது. என்ன பிரச்சனை உங்களுக்கு? அப்போ கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் 7 சனி வராதா, அஷ்டம சனி வராதா, கட்டக சனி வராதா? 15 சனி எங்கே இருக்காரோ எல்லாமே சுற்றி வந்துட்டு தான் இருப்பாரு. உங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருப்பாரா? 10ல் குரு வராமல் இருப்பாரா? எப்பா அவர் போட்டு கொடுத்தாரு, அவர் சீட்டே கொடுத்துருக்காரு, கரெக்டாக இருக்குன்னு சொல்றீங்க. அப்புறம் இதுக்கு இன்னொரு போய் பார்க்குறேன், ஒரு நம்பணுமா இல்லையா? இன்னொரு கன்ஃபியூஸ் பண்ணி விட்டாரு, கல்யாணம் நின்று போச்சு. புரியும் வச்சா? ஸோ அதனால மன உளைச்சல், அதனால மன உளைச்சல் வந்திருக்காரு. ஏன் ஆனாலும் ரிப்போர்ட் குழப்பறீங்களா? அவர் கேட்குற கேள்வி எடுத்து தெரியுமா? அறிவான கேள்வி கேட்டாரு. பஞ்சாங்கம் 1, பஞ்சாங்கத்தில் கிரகங்கள் 1, 27 நட்சத்திரங்கள் 1, 30 கிரகங்கள் 1, எதுக்கு ஆள் மாற்றி சொல்லிட்டு இருக்கீங்க? ஒவ்வொரு மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. என்ன கேள்வி பிடிச்சிச்சா? அவர் கேட்குறேன், நல்ல கேள்வி. சட்டம் 1, அரசியல் சாஸ்திர சட்டம் 1, 3 ஜட்ஜி 3 பேர் தீர்ப்பு சொல்றாங்களா இல்லையா? சட்டம் 1 தான். ஏன் கீழ்கோர்ட்டில் ஆமாங்கிறான், மேல்கோர்ட்டில் இல்லைங்கிறான், சுப்ரீம் கோர்ட்டில் சதிக்கிறான்? எப்படி? சட்டம் 1 தானே. எப்படி சொல்றாங்க? அப்ப அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் 1. 2வது அவங்க அந்த கிரகத்தை அந்த கோணத்துல பார்க்கறாங்க. இது நன்மை செய்வா தீமை செய்வான்னு. தீமை செய்யக்கூடிய கிரகங்கள் கூட அவருக்கு நன்மை சொல்ல முடியும். கிரகங்கள்லாம் பேசுறாங்க, எல்லாத்துக்கும் பொண்ணு கூட பேசு, எல்லாமே சொல்லிட்டாங்க முடியாது. நான் சொன்ன சரிங்கிறேன், எனக்கு அந்த கிரகம் பேசு, நான் சொன்ன கேட்குது. புரியுதாங்க? நான் சொன்ன கேட்கு, நான் சொல்லிட்டேன் என்னை காப்பாத்து அப்படின்னா காப்பாத்து. அப்ப என்ன உங்கள்கிட்ட தான் சக்தி இருக்கு, பவர் இருக்கு. என்ன ஏனோ தானம், அதாவது ரொம்ப ஃப்ளூவெண்டா இருக்கலாம், ஜாலியாக ஹேண்டில் பண்ணலாம். ஆனா ஜோதிடத்தை நீங்க ஏனோ தானம் ஹேண்டில் பண்ணக்கூடாது. கரெக்டா தெரிஞ்சா சொல்லுங்க. இல்லையா எங்க கூட இருக்கிறாருங்க, அவரை போய் பாருங்க, ராமனை போய் பாருங்க, கரெக்டா சொல்லுவாருங்க. அவன் தம்பி சிவராஜை பாருங்க, அவன் ரொம்ப பர்ஃபெக்டா ஜாதகம் கையில வாங்காமே சொல்லிடுவாங்க. சொல்லி அனுப்புங்க. இப்போ டாக்டர் போனா கங்கா மருத்துவமனைக்கு போறீங்களா, அது ஸ்பெஷலிஸ்ட் சொல்றோம்ல, KN ராவ் போறோம்ல, அது மாதிரி அனுப்புங்க சார். ஒரு ஜாதகத்தை பார்த்துட்டு இதுதான் கேட்காம இருக்கிறாருன்னு நீங்க சொல்றீங்க. ஆனா அது எப்படி 10 பேத்துக்கு எப்படி சொல்ல முடியும்?
முதலாளுக்கு சொன்னா, மூணாளுக்கு சொன்னா, அவர் தான் எழுதியிருக்கிறாரு பிரசன்ன ஆரோடா, சாமக்கல் ஆரோடா. 5 நிமிஷம் மாறும். அப்ப 5 நிமிஷம் கழிச்சு வர சொல்லுவீங்களா உள்ள? நீ 15 நிமிஷம் வா, 20 நிமிஷம் வான்னு சொல்லுவீங்களா? சொல்ல முடியாது. ஜாதகத்தை வாங்கி கையில பாருங்க. அது நீங்க சொல்லக்கூடிய சமாச்சாரம் 2 பேருக்கு சரியா இருக்கும், 10 பேருக்கு ஃபெயிலியர் ஆகும். புரியுது உங்களுக்கு? அதனால ஜாதகத்தை வாங்கி பார்த்து இந்த மாதிரி சமாச்சாரம்ப்பா கஷ்டமா இருக்குது, டைம் சரியில்லை, 10 வருஷம் சிரமப்படுவேன், நீ 10 வருஷத்துக்கு இந்த மாதிரி ஒரு பரிகாரம் பண்ணிக்க, அவன் வித்தியாசம். தன்வந்திரிக்கிற ஒரு கோயில் எங்க இருக்கு வளர்ந்தது? தன்வந்திரி கோயில் நோய் வந்தவங்களை போய் குணப்படுத்த எங்க இருக்குது? ஸ்ரீரங்கத்தில் கம்பர் கோயில் எதிர்ப்பு. அது வியாதி காலம். இப்ப ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் அந்த தன்வந்திரிக்குன்னு ஒரு ஆலயம் ஸ்ரீரங்கத்தில். வைத்தீஸ்வரன் கோயில் இருக்கல, அதான் வைத்தீஸ்வரன் டாக்டர் தான், வேற வைத்தீஸ்வரன் தான். வைத்தீஸ்வரன் கோயில் வந்து அவரோட ஜீவசமாதி. அப்படியா? வைத்தீஸ்வரன் கோயில் பெரிய சமாச்சாரம். அப்போ வந்து பாத்தீங்கன்னா தீராத நோய் உள்ளவங்கள அவங்க ஆத்ம திருப்திக்காக ஒரு சாட்டிஸ்பேக்ஷன் தானே. அதனால ஆலயத்துக்கு போறதுனால குணமாவதே இல்லையாங்கிறது அவருடைய நம்பிக்கை, அது வேற விஷயம். ஆனா ஆலயத்துக்கு போறது மூலியமாக 50% ஒரு குணமா, வைத்தியம் 50% இல்லையா உங்களுக்கு? அப்ப தர்மந்திரிக்கு இது ஒரு நியாயமான ஒரு சமாச்சாரம். ஆனா மலர் அடிக்கடி சொல்ற அப்படி கடலாய் வந்து அந்த கோயில் கடல் தீர்த்து வச்சிருவாரு, விஜய் சொல்ற மாதிரி தான் சாமி பொண்ண கடவுள் தீர்ப்பாரு. அன்னைக்கு அவர்தான் கேட்கறாரு. அப்ப கடனா ஒருத்தருக்கு வந்துட்டாருன்னு கேட்டீங்கன்னா, ஆரம்பம் கடனும் கூட கடனா வந்துட்டாருன்னா அவருக்கு என்ன தொழில் செய்யலாம், தனசாரம் எப்படி இருக்கு, என்ன தொழில் செஞ்சா கடன் அடைப்பாரு, எப்படி லாபம் வருங்கிற விஷயத்த நீங்க சொல்லணும். அது கோயில் போய் சொல்லுங்க இல்லையா உங்களுக்கு? ஸோ அதில் டைம் ஆச்சா சார்? இன்னொரு 2 நிமிஷம் பேசலாமா? பேசி அதை முடிச்சேன். சரி, அவர் வந்து யூடியூப்ல பேசிட்டு இருக்காரு, நான் பேசுறவங்க பேசிட்டு. அதனால அடுத்தபடியா பாத்தீங்கன்னா வீரநகரத்துக்கு போயிடலாம். வீரநகர், இந்த வீரநகரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா 6ஆம் பாவம் சிம்மமா வரும். அது 6ஆம் பாவம் சிம்மத்துல ஃபர்ஸ்ட் சூரியன் இருக்கிறாரு, அதுக்கப்புறம் கேது இருக்கிறாரு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கரன் இருக்கிறார். போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா மீனத்துல இந்த ஏறதை பொறுத்து மீன இலக்கணக்காரர் வராரு. 6ஆம் பாவம், 6ஆம் பாவத்துல இருக்கக்கூடிய கிரகம் இங்க இல்லை. இப்போ சுக்கரன் இருக்கிறார் 6ஆம் பாவத்துக்கு. இப்போ ஜாதகத்துல மீனத்துக்கு 3ல இருக்கிறார். சுக்கரனை மட்டும் வச்சுக்கலாம், 3ல இருக்கிறார். இப்போ அவருக்கு எந்த மாதிரி நோய் வரும்? இப்போ 6ஆம் பாவதிபதி பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த பூர நட்சத்திரம் சுக்கர நட்சத்திரம் பொறுத்தர் உள்ளவங்க எல்லாருக்குமே அது பரணி பூரம் போராடம் எதுவாக இருந்தாலும் சரி, அவங்க 6ஆம் பாவம் இருந்தாலும் இல்லைனாலும் இருந்தாலும் சரி, அவங்களை பொறுத்த வரைக்கும் அந்த சுகர் கம்பெனி இருக்கிற சமாச்சாரம் வருது. அவருக்கு நம்ம விஜய் சொன்ன மாதிரி 2வது சுக்கராவில் வரக்கூடிய அந்த சுக்லம் அந்த மாதிரி அந்த உயிரணுக்கள் குறைவாக இருக்குது அவங்களை பொறுத்த வரைக்கும். அந்த 6ஆம் பாவதிபதி சுக்கரனா வரவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா மேக்சிமம் வந்து அந்த கருத்தரிக்கிறதோ அல்லது வந்து புத்திரபாக்கியமோ லேட் ஆகுது. மேக்சிமம் நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பரணி பூரம் போராடம் 6ஆம் பாவம் வந்தாலும் 6ஆம் பாவதி நட்சத்திராதிபதியாக வந்தாலும் இந்த பிரச்சனை வருது உங்களுக்கு. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் அந்த ஜாதகத்தில் 6ஆம் பாவதிபதியா சுக்கரன் வந்து அந்த சுக்கரன் நிச்சயம் போயிட்டா பரவாயில்ல. ஜாதகம் லக்னவுக்கு லக்னாதிபதி சுக்கரன் நீச்சமா இருக்கிறாரு, அவர் நல்லா தான் இருக்கிறாரு, எல்லாம் சொல்லி அனுப்புறாங்க லக்னாதிபதி சுக்கரன் நீச்சம். அப்போ இத்தனை வருஷம் எப்படி படிச்சு கல்யாணம் பண்ணாரு? படிச்சு வேலைக்கு கல்யாணம் பண்ணிக்காங்க, கவனமா பாரு. சரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா மேஷராசி, மேஷத்துக்கு 6ஆம் சொல்லு, மேஷத்துக்கு 6ஆம் கன்னி உங்களை பொறுத்த வரைக்கும். அந்த கன்னியில வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கேயே சூரியன் இருக்கிறாரு, அங்கே வந்து செவ்வாய் இருக்காரு ஜாதகம். அந்த செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜாதக ரீதியாக ரிஷபத்துக்கு 12 இருக்காங்க, சாரி மேஷத்திலே இருக்காங்க. அப்போ 6ஆம் பாவங்கிறது உங்களை பொறுத்த வரைக்கும் அந்த மேஷராசிக்காரங்களுக்கு மேக்சிமம் உஷ்ணாதிக்க நோய்கள் தான் ஆகும். அதை வந்து பார்த்தீங்கன்னா வெய்ய காலம்லாம் உங்களுக்கு கொப்பம் வரும், ரொம்ப டென்ஷன் ஆகி போகும், ரத்த ஓட்டம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும். அந்த நேற்று பேசினா அந்த வெள்ளை எழுத்து சிவப்படுக்கலாம் பற்றி பேச ஹீமோகுளோபின், அந்த செவ்வாய் ஒரு ஜாதகத்தை வந்து பார்த்தீங்கன்னா 7 நட்சத்திரத்தை பொறுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஹீமோகுளோபின் அளவு குறையும். வெள்ளை இனத்துல குறைஞ்சா என்ன பண்ணு கேட்டார், அதுக்கு ஜீவா சொன்னார் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு சொன்னார். அவர் சொன்னது கரெக்ட் தான், இவர் ஒத்துக்க மாட்டேட்டான், அப்படிலாம் கிடையாதுட்டான். வெள்ளை இனத்தில் குறைவு ஏற்படுச்சுன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் நோய் ஜாஸ்தியாக வருது. அப்போ என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னாக்கா நிறைய பிளாஸ்மா, நிறைய ரத்தத்தை எடுத்து அதில் பிளாஸ்மாவை மட்டும் ஃபில்டர் பண்ணி அந்த ஹீமோகுளோபின் சொல்லக்கூடிய சிவப்பணுக்களை மட்டும் உடம்புல ஏற்றுவாங்க. அப்படி ஏற்றும் போது உங்களை பொறுத்த வரைக்கும் நோய் எதிர்ப்பு கிடைக்கும். பெரும்பாலும் செவ்வாய் ஒரு ஜாதகத்தில் 6ஆம் பாவதிபதியோ 6ஆம் பாவதி நட்சத்திராதிபதியோ ஒரு பட்சத்தில் அவங்களுக்கு ரத்த சம்பந்தமான அந்த ராகு அல்லது குரு அல்லது சனி சேர்க்கையை பொறுத்து அது கேன்சரா, பிரஸ்ட் கேன்சரா, பிளட் கேன்சரா அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிற சமாச்சாரம். நோய் நாடி நோய் முதல் நாள் பேர் ஏற்றுக்கிறீங்களா இல்லையா? கரெக்ட், இப்போ ஒத்துக்கிட்டார். அதுக்கு கூட பார்த்தீங்கன்னா ரிஷபத்துக்கு 6ஆம் பாவம் அவரே சுக்கரன். இப்போ அந்த சுக்கரன் ரிஷபத்திலே இருக்கிறார், எல்லாம் ஆறு பேர் எல்லாம் அங்கேயே இருக்கிறார். ரிஷபராக இலக்கணக்காரரும் அவர் தான், ரிஷப ராசிக்காரரும் அவர் தான்.
சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா அந்த லக்கணத்தை வச்சு நோயை கண்டுபிடிக்கலாம். இது வந்து பர்மனன்ட், இதான் வருகிற உறுதியா. ராசியை வச்சு என்ன இப்போ நடப்பு என்ன வருதோ அது வரும். ராசிக்கு 6ஆம் பகுதி பார்க்கும். ராசிக்கு 6ஆம் பகுதி பார்க்கும்போது நடைமுறையில் இப்போ என்னென்ன பிரச்சனை வருதோ அந்த நோயெல்லாம் வரும். கொரோனா வந்துச்சு, எய்ட்ஸ் வந்துச்சு, வந்து இப்போ டெங்கு காய்ச்சல் வந்துச்சு, பன்றி காய்ச்சல் வந்துச்சு, சிக்குனியா வந்துச்சு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது கோட்சார ரீதியாக 6ஆம் பாவம் அவனுக்கு வேலை செய்யும் போது நடப்புணர்வு நோய்கள் வரும். லக்கணப்படி 6ஆம் பாவம் வேலை செய்யும் போது இந்த நம்ம ஜாதகப்படியான நோய்கள் வரும். அப்போ அந்த தசாப்தி எப்போ முடியுது கண்டுபிடிச்சு கேட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த நோய் தீரக்கூடிய காலம் கண்டுபிடிச்சாச்சு. அந்த நேரத்தில் எந்த டாக்டர் ஊசி போடுறாரோ அது வந்து குணவாய்ப்பு. சரிதானே? அப்புறம் மிதுனம், முதல் சொல்லிட்டோமா? மிதம் வந்து காற்று ராசியா இருக்கு, துலாம் காற்று ராசியா இருக்கு. மிதுனத்துக்கு 6ஆம் பாவம் அப்படின்னு சொல்லி பார்க்க முடியுது. உங்களுக்கு விருச்சிகமா வருது. விருச்சிகம் ஜலராசியா இருக்கு ஜாதகத்துல. விருச்சிகத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே சனி பகவான் இருக்கிறாரு. அந்த சனி விருச்சிகத்துக்கு வந்து ஜாதகத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா வந்து மிதுனத்துக்கு ரொம்ப இருக்கிறார். பொதுவாகவே ஒரு ஜாதகத்துல ஒரு செவ்வாய் ஒரு உபத்தை ஏற்படுத்த செவ்வாய் சனி பார்வை செவ்வாய் சனி சேர்க்கை சொல்றோம் இல்லையா, அது எங்க தெரியும் வேலை செய்யறது? அதாவது ஒரு செவ்வாயினால பாதிக்கப்பட்டு எலும்பு முறிவு ஏற்பட்டு ஒரு ஹாஸ்பிட்டலுக்காக வச்சுக்கலாம். அந்த செவ்வாயை சனி பார்த்துக்கிட்டாருன்னா அவர் ஹாஸ்பிட்டலே 6 மாசம் இதுதான் செவ்வாய் சனி சொல்லு. செவ்வாய் சனி பார்க்கணும் கேட்டீங்கன்னா அவர் கங்கா மருத்துவங்களுக்காக 5 நாள் அனுப்பிடுவாங்க. யார் கங்கா மருத்துவம் சரியில்லை சார், நீங்க தான் சொல்லுங்க. இப்போ செவ்வாய் சனி சேர்க்கை, செவ்வாய் சனி பார்க்கும் போது அந்த எலும்பு நரம்பு தோல் சம்பந்தமான வியாதி வந்தா நீண்ட நாள் அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டியதா இருக்குது. இங்கேதான் நீங்க எடுக்கணும். சும்மா கிரக சேர்க்கையை வச்சு ஆளால் பேசிக்கலாம். ஓகேவா சார்? ஆயிடுச்சா? பாஞ்சு பாரு. ரைட், ஓகே, ரொம்ப நன்றி. எனக்கு வாய்ப்பு அளித்த நாமக்கல் ஜோதிட சங்கத்துக்கு நன்றி தெரிவித்து மீண்டும் அடுத்த வீட்டுக்குள்ள கட்டளை பண்ணுவோம். அந்த சமாச்சாரத்தை நான் முடியுது. நன்றி.